எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம சேனல்ல நம்ம எத பத்தி பேசிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வாரன் பஃபட்டோடைய வாழ்க்கை வரலாறு சிறு வயதிலிருந்து இப்போ வரைக்கும் என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு பேசிட்டு இருக்கிறேங்க. நம்ம சேனல் நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா, மறக்காம பிளேலிஸ்ட்ல போயிட்டு பார்ட் 1 இருந்து பார்த்துட்டு வாங்க. அப்பதான் நெறைய விஷயங்கள் பிடிக்கும், புரியும். ஏன்னா பஃபட் சிறு வயதிலிருந்து எப்படி மிகப்பெரிய பணக்காரரா உருவெடுத்தாரு, எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் சந்திச்சாரு அப்படிங்கிறத நம்ம பேசிட்டு இருக்கிறேங்க. அ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ போன வீடியோல எதோட முடிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கேத்ரின் வந்து இறந்துட்டாங்க. வாஷிங்டன் போஸ்ட்டோடைய முக்கியமான ஓனர். அப்புறம் பஃபட்டுக்கு மிகவும் குடும்பத்திலே நெருங்கிய நண்பரும் கூட. சரிங்களா? இந்த டைம்ல வந்து பஃபட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒமேகாவுக்கு அவர் வீட்டுக்கே வந்துடுறாரு. ஸோ கேத்ரினுடைய வந்து இழப்புகள வந்து அவர்னால வந்து ஏத்துக்க முடியல. மனசுக்குள்ள மிகப்பெரிய அளவு அழுகுறாரு. ஸோ இதெல்லாம் எப்படியாச்சும் டைவர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டிவி பார்க்குறது, சிஎன்பிசி சேனல் பார்க்குறது, நியூஸ் பேப்பர் படிக்கிறது, யாராச்சும் டெலிஃபோன்ல ஃபோன் பண்ணிட்டு ரொம்ப நேரம் பேசுறது, ஃப்ரெண்ட்ஸ்ட்ட கொஞ்சம் அவுட்டிங் பண்றது. ஸோ இந்த மாரி பேசினாலும் அவருக்குள்ள இருக்கக்கூடிய மன அழுத்தங்கள் அதிகமா இருந்துச்சு. சில பேர்ட்ட ஃபோன் பண்ணி பேசிட்டு அழுவாரு. என்னன்னா, ஒருவேள நான் வந்து கூட இருந்துருக்கலாமோ! கூட இருந்திருந்தேன்னா, நான் வந்து தனியா அனுப்பிச்சிருக்க மாட்டேன் கேத்ரின. நானே கூட வந்திருந்திருப்பேன். ஸ்டெப்ஸ்ல கைய பிடிச்சு கீழ கூட்டிட்டு போயிருந்திருப்பேன். இல்ல நான் கார்லயே கொண்டு போய் அவங்க வீட்ல கொண்டு போய் டிராப் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ நான் கூட இருந்திருக்கணும். இல்லாம போனா தான் இந்த மாரியான பிரச்சனைகள்லாம் ஆயிருச்சு. அப்படிங்கிற மாரி எல்லாமே வந்து நெறைய நண்பர்கள்ட்ட பேசிட்டு இருப்பாங்க. ஸோ அங்க இருக்கக்கூடியவங்கலாம் வந்து இது ஏற்கனவே நடக்க வேண்டிய விதி தான். விதிக்கப்பட்டாச்சு. அதுபடி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஆறுதல் படுத்திட்டு இருக்காங்க பஃபட்ட. உண்மையாலுமே அதான் வைங்களேன். நம்ம வாழ்க்கையிலே வந்து நெறைய விஷயங்கள் நடந்திருக்கும். இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, போன வாரம் கூட அ என் மனைவியுமே, என் மகளும் வந்து வண்டியில போயிட்டு இருக்கும்போது சின்னதா ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. என் பொண்ணுக்கு உதடு கிழிஞ்சிருச்சு, ரத்தம் வருது. ஸோ என் மனைவி ரொம்பவே பயந்துட்டா. அப்ப என்னங்கிறான்னா, அவ ஒரு கீ செயின் கேட்டிருந்தா. அந்த கீ செயின் நான் வாங்கி குடுத்துருந்தேன் அப்படின்னா, அந்த ஒரு 10 செகண்ட் டிலே ஆயிருக்கும். அந்த ஆக்சிடென்ட் நடக்காம இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நான் இருந்துட்டு என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அதான் நடக்கும். நம்ம கையில எதுவுமே இல்ல. நம்ம இன்னைக்கு வாங்கி வச்சிருக்கிற ஷேர்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம இன்னும் 20 வருஷம் கழிச்சு அந்த ஷேர் வேல்யூலாம் அதிகமாகும் அப்படின்னு நாம நம்புறோம். ஆனா உறுதியா போகுமான்னு யாருக்குமே தெரியாது. ஸோ அது மாரி தான் வாழ்க்கையில நம்ம வந்து ப்ரிடிக்டே பண்ண முடியாது. இந்த நிமிஷம் தான் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான். அப்படிங்கிற மாரியான சில விஷயங்கள்லாம் பேசிட்டு இருந்தேன்னு வைங்களேன். ஸோ அதெல்லாம் இந்த இடத்துல நான் பகிர்ந்துக்கிறேன். ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அ ஒரு 4, 5 நாள் கழிச்சு வந்து பஃபட்டோடைய கவனத்த வந்து கேத்ரின்லருந்து மத்த பக்கம் டைவர்ட் ஆகக்கூடிய சில விஷயங்கள்லாம் வந்து நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எப்பவுமே வருஷத்துக்கு ஒருக்கா வந்து ஒரு கால்ஃப் டோர்னமெண்ட் வந்து பஃபட் வந்து நடத்துவாரு. அது வந்து அதிலிருந்து வரக்கூடிய வருமானத்த வந்து சேரிட்டிக்காக டொனேட் பண்றது வந்து அவருடைய வழக்கம். ஸோ அதே மாரி அந்த வருஷம் வந்து அந்த கால்ஃப் டோர்னமெண்ட் வந்து ரெடி பண்றாரு. அவருடைய ஏரியால வந்து பண்றாரு. பார்த்தீங்க அப்படின்னா, அதில கலந்துக்கக்கூடியவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய பணக்காரர்களா தான் இருப்பாங்க. பிசினஸ் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. மிகப்பெரிய இன்வெஸ்டர்ஸா இருப்பாங்க. ஸோ அவங்கலாம் வந்து அந்த இடத்துல வந்து கேதர் பண்ணுவாங்க. அங்க ஒரு 1 வாரத்துக்கு மேல தங்கி இருந்து அந்த கல்ஃப் டோர்னமெண்ட்ல விளையாண்டுட்டு, பிசினஸ் டீலிங்லாம் பேக்ரவுண்ட்ல நடந்துட்டு இருக்கும். ஸோ அந்த மாரியான விஷயங்கள்லாம் நடக்கும். அதுக்காக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே கிட்டத்தட்ட எல்லா கெஸ்ட்டுமே வந்து வந்துட்டாங்க. ஸோ அந்த அன்னைக்கு வந்து பஃபட் வந்து டிவி இத ஓப்பன் பண்ணி நியூஸ்ல பார்க்குறாரு. அப்பதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9/11 அந்த டெரர் அட்டாக்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அ ட்வின் டவர வந்து அ ஃப்ளைட் மூலியமா வச்சு ஃப்ளைட் ஹைஜாக் பண்ணி உள்ள வந்து பில்டிங்குள்ள மோத விட்டு பில்டிங் எல்லாம் வெடிச்சு சிதறிச்சு இல்லைங்களா? இதெல்லாம் நான் வந்து சின்ன வயசுல இருக்கும்போது நம்ம அந்த பிளாக் அண்ட் ஒயிட் பொதிகை சேனல்ல வரும் பார்த்துருக்கீங்களா? நம்ம வீட்ல அந்த ஒரு சேனல்ல ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் டிவி. ஸோ அதில பார்த்த ஞாபகங்கள் இருக்குங்க. ஆ ஸோ அந்த மாரியான ஒரு மிகப்பெரிய ஒரு சோகமான நிகழ்வுகள்லாம் நடந்திருக்குது. இது பஃபட் பார்த்துட்டு வந்து ரொம்ப வருத்தப்படுறாரு. உடனே வந்து அங்க இருக்கக்கூடிய பிசினஸ் மேன்ஸ் வந்து அவங்க ஊருக்கு திரும்பி கிளம்பணும்னு நெனைக்கிறாங்க. ஏன்னா வந்து அது வந்து நேரடியாவோ, மறைமுகமாவோ வந்து அங்க எல்லா இருக்கக்கூடிய பிசினஸ் மேனையும் பாதிக்கும். ஏன்னா அடிச்சது இடம் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர். முக்கியமான பெரிய பெரிய பணக்காரர்களும் பிசினஸ் நடக்கக்கூடிய ஒரு இடமா இருந்ததுனால, ஸோ எல்லாருமே அவங்க ஊருக்கு கிளம்பலான்னு பார்க்குறாங்க. உடனே அமெரிக்கன் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க, எல்லா பக்கமும் ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. ஃப்ளைட் எல்லாமே கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ யாருமே எங்கேயுமே போக முடியல. உடனே பஃபட் என்ன சொல்றாரு அப்படின்னா, "நீங்க தாராளமா நம்ம கெஸ்ட் ஹவுஸ்லயே இருந்துங்க. உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் பிரச்சனைகள் முடியிற வரைக்கும் நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்ட்டு சொல்றாரு. ஸோ நெறைய பேர் பிசினஸ்மேன்ஸ் எல்லாம் வந்து ஓகே இருந்துக்கலாம். பஃபட்டுக்காண்டி நம்ம இருக்கலாம்னு சில பேர் இருக்காங்க. சில பேர் வேற வழியே இல்ல. நம்ம இங்க தான் தங்கி ஆகணும் அப்படிங்கிற மாரியும் இருக்கிறாங்க. பஃபட் என்ன சொல்றாருன்னா, "வழக்கம் போல வந்து இந்த கல்ஃப் டோர்னமெண்ட் நடக்கும். இதுல எந்த மாற்று கருத்தும் இருக்காது." அப்படின்ட்டு சொல்றாரு. ஆ ஓகே அப்படிங்கிற மாரி டோர்னமெண்ட்டும் நடக்குது. பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு இதுவும் இல்ல. பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விருப்பமும் இல்ல. மிகப்பெரிய ஒரு பேரழிவு சந்திச்சதுனால எல்லாமே வந்து கல்ஃப் டோர்னமெண்ட் வந்து ஒரு மௌனமாவே முடிச்சுட்டு, ஆ கிளம்புறாங்க. அதுவரைக்கும் பஃபட் எல்லாமே பார்த்துருக்காரு. ஸோ எல்லாமே வந்து நிலைமையெல்லாம் வந்து சீராகுதுன்னு வைங்களேன். ஸோ அப்ப என்ன ஆகுது அப்டின்னா, அப்ப இடையில வந்து கவர்மெண்ட் வந்து இன்டைரக்ட்டா வந்து சொல்றாங்க, நீங்க வந்து இது மாரி
பப்ளிக்கிட்ட வந்து பேசுங்க, பப்ளிக்காக வச்சு பேசுங்க ஷேர் மார்க்கெட்டை பற்றி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பஃபெட்டும் வந்து பேசுறாரு மேடையில், நான் இது மாதிரி வந்து மார்க்கெட் கிராஷ் ஆச்சுன்னா நான் வித்துட்டு எதுவும் வெளியே போக மாட்டேன், நான் நிறைய கம்பெனியில் வாங்குவேன், நான் வந்து ஷேர் ப்ரைஸ் வெளியே அதிகமானா விற்கக்கூடிய ஆள் கிடையாது, நான் வந்து பிஸ்னஸில் ஒரு ஓனர்ஷிப்பாக நான் நினைக்கிறேன் அப்படின்னு. ஸோ என்னென்னா நிறைய பேர் என்ன நம்ம நினைக்கிறோம் அப்படின்னாங்க, ஒரு ஷேர் வாங்கினா அந்த ஷேர் ப்ரைஸ் மேலே ஏறணும் அப்படிங்கிறது மட்டும் தான் நம்ம மைண்டில் இருக்கும். ஆனால் நம்ம வந்து அதில் ஒரு முக்கியமான ஓனர், நாமளும் அந்த கம்பெனியில் ஒரு ஓனர் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ஸ் வந்து நிறைய பேத்துக்கு வரது இல்லைங்க. அந்த மாதிரி ஓனர் அப்படிங்கிற ஃபீலிங்ஸ் வந்துச்சு அப்படின்னு வைங்களேன், அந்த கம்பெனியோட கிராஷ் வரும்போது விற்கிறதுக்கு நிறைய பேத்துக்கு மனசு வராது. இன்னும் நிறைய நம்மளுடைய ஓனர்ஷிப்பை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தணும் அப்படின்னு தான் நினைப்பு வரும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து மக்கள் மத்தியில் வந்து பூஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து கவர்மெண்ட் மூலிமா இன்டெரக்டாக வந்து அந்த மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணுறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அமெரிக்காவோட பங்குச்சந்தை எல்லாமே க்ளோஸில் இருக்குது. ஏன்னா இனிமேல் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்ச நாள்லயே வந்து அமெரிக்க பங்குச்சந்தை ஓப்பன் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட வந்து டவ் ஜோன்ஸ் வந்து ஒரே நாள் 7%க்கு மேலே வந்து கீழே வந்து கிராஷ் ஆகுதுங்க. கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா, கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வந்து குறைக்கிறாங்க. 0.5 பேசிஸ் பாயிண்ட்லாம் குறைக்கிறாங்க. பேங்க்கில் வந்து லிக்விடிட்டி அதிகப்படுத்துகிறாங்க. சரி எப்படியாச்சும் வந்து பாலை வந்து தடுத்து நிறுத்தி ஆகணும், மிகப்பெரிய கிராஷுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் எதிர்பார்த்த மாதிரியே மிகப்பெரிய அளவு கிராஷ் போலிங்க 1987 அளவுக்கெல்லாம் போகலை. ஆனால் ஓரளவுக்கு கிராஷ் நடந்துச்சு. இதெல்லாம் வந்து போயிட்டுருக்குது. அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா, பஃபெட் வந்து இந்த பிரச்சனைலாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அவர் ஆழ் மனசுல தோணி இருந்திருக்குது. ஸோ இது மாதிரி ஏதாச்சும் நடக்கலாமோ அப்படின்னு. எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் வந்து இந்த ரிலையன்ஸ் துர்பாய் அம்பானி இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்து குஜராத்தில் வந்து நான் எப்போவோ படித்தது, குஜராத்தில் வந்து அவருடைய பெட்ரோல் சுத்திகரிப்பு நிலையத்தை போடும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய இன்ஜினியர்கிட்ட சொல்கிறாராமா, நம்ம வந்து லிட்டர் அளவுகோல்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது வந்து 10க்கு மேலே வந்தால் கூட இந்த பில்டிங் இடியக்கூடாது, அந்தளவுக்கு கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்க இன்ஜினியர் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஊரில் வந்து 2 வராதுங்க, 3 வரதே பெரிய விஷயங்க, நீங்கள் எதுக்கு இவ்வளோ காசு செலவு பண்ணுறீங்க அப்படின்னு இன்ஜினியர்கள் கேட்டதுக்கு, நான் சொல்கிறத மட்டும் செய்ய அப்படின்ட்டு இருக்காரு. ஆனால் வந்து குறிப்பிட்ட காலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, குஜராத்தில் வந்து மிகப்பெரிய அளவில் நிலநடுக்கம் வந்துச்சு. ஏகப்பட்ட வீடுகளில் வந்து தரமட்டமாச்சு. ஸோ இதெல்லாம் நான் சின்ன வயதில் இருக்கும்போது எங்கள் ஸ்கூலில் வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போனாங்க. பழைய துணியெல்லாம் இருந்தால் கொடுங்க, அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணிட்டு போனாங்க. ஸோ அப்போயே வந்து துபாய் அம்பானி எவ்வளோ யோசிச்சிருக்காரு பாருங்க. ஸோ அதே மாதிரி வந்து பஃபெட்டும் வந்து நம்ம ஒரே ஒரே இடத்துல வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணக்கூடாது, ஒரே சிட்டிக்குள்ளே கான்சன்ட்ரேஷன் பண்ணக்கூடாது, நம்மளுடைய இன்சூரன்ஸை வந்து பல இடங்களுக்கு வந்து டைவர்சிஃபை பண்ணணும். ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா மிகப்பெரிய லாஸை வந்து நம்ம அதை தவிர்த்துக்கணும் அப்படிங்கிறது முன்னாடியே வந்து டைவர்சிஃபை பண்ணியிருந்தார். அதன் காரணமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பெர்க்ஷைர் ஹாத்வேல வந்து லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சு. அவர் எதிர்பார்த்த மாதிரி லாஸ் வந்துச்சு. ஆனால் 2 பில்லியனுக்கு 2.3 பில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கு லாஸ் வந்துச்சு. ஆனால் அதுவே வந்து மிகப்பெரிய அளவு லாஸ். இதுக்கு முன்னாடி நடந்த இயற்கை சீற்றத்தை விட இப்போ கொடுத்த லாஸ் வந்து மிகப்பெரிய அளவு லாஸுங்க. ஆனால் அவர் டைவர்சிஃபை பண்ணியிருந்ததுனால லாஸு வந்து அதிகமாக போகாமல் போயிடுச்சு. ஒரு டைவர்சிஃபை பண்ணாமல் ஒரே இடத்துல இருந்திருந்தாருன்னு வைங்களேன், கிட்டத்தட்ட 3 பில்லியன் அமெரிக்கன் டாலர்லாம் போயிருந்தது அப்படின்னா ரொம்பவே சிரமப்பட்டிருப்பாரு. அவர்கிட்ட பணம் இருக்குது, எப்படி போட்டு சமாளிச்சுருவாரு. ஆனால் அவர் ₹1 செலவானாலுமே அவருக்கு வந்து பயங்கரமாக வலிக்கும். ஸோ இவ்வளோ பெரிய லாஸ் வருது. அதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம விக்ரமாதித்தன் வந்து தலையில் தலையில வச்சுக்கிட்டு சுற்றுவார் இல்லைங்களா, அது மாதிரி தான் நம்ம பஃபெட் வந்து கடைசி நேரத்தில் வாங்கின ரீஇன்சூரன்ஸ் கம்பெனி அவர் போட்டு பல பாடுபடுத்துது. இந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா 1.7 பில்லியன் அமெரிக்கன் டாலர் அது மட்டுமே வந்து லாஸ் ஏற்படுத்தியிருந்தது. ஸோ பஃபெட் வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டார். முதல் முறையாக வந்து அவர் வச்சிருக்கிற கம்பெனியை வந்து கண்டபடிக்கு திட்டி பப்ளிக்காக நியூஸ் பேப்பரில் வந்து பேசினது எல்லாமே வெளியே வந்துச்சு. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ ரீஇன்சூரன்ஸ் கம்பெனியை எப்படியாச்சும் அதை சரி செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு. தேவையில்லாமல் வந்து ப்ரீமியம் கம்மியாக கலெக்ட் பண்ணி மிகப்பெரிய அளவு லாஸை ஏற்படுத்திகிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து பஃபெட் வந்து அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து பேசிகிட்டே இருக்காரு இன்றைக்கி நியூஸ் பேப்பரில். ஸோ இதெல்லாமே போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா, அப்புறம் கொஞ்சம் நாள்லேயே வந்து பங்குச்சந்தையெல்லாம் வந்து அந்த ஸ்டாக்கையெல்லாம் அப்சர்வ் பண்ணிவிட்டு திருப்பியும் மேல் நோக்கி நகர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது வந்து இப்போது ட்வின் டவருக்கு நடந்த பிரச்சனையை பற்றி இந்த இடத்துல வந்து பேசியிருக்காருங்க. மீதி நம்ம அடுத்த சாப்டரில் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.